எனக்கு ஞாபகம் இருக்கு, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம். பிரசங்கம் வந்து ஒரு விதத்துல நியாயமான விஷயம் தான். என்னன்னா, ஒரு வீட்டுல ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட், அந்த பிள்ளைய வந்து பையன் அரைஞ்சிட்டான், கோவத்துல அடிச்சுட்டான். இந்த பிள்ளை உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு வண்டியில ஏறி போயிட்டா. எவ்வளவோ பேசியிருக்காங்க, கவுன்சிலிங் எல்லாம் பேசி அந்த பிள்ளை வந்து ஒத்துக்கவே இல்லை, இதுக்கு மேல சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு அந்த பிள்ளை முடிவு பண்ணிட்டா. இதுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் நான் அந்த ரிசர்ச், நம்ம ஆரம்பத்துல பேசும்போது சொன்ன அந்த ரிசர்ச் பத்தி நான் படிச்சிருந்தேன். ஒரு பொண்ணு எதுக்காக பயப்படுவானா, எங்க என்ன கொன்னுருவானோ அப்படின்னா ஒரு பொண்ணு பயப்படுறாளாம். ஜென்ரலி விமனுக்கு இருக்க ஃபியர் அப்படின்னு பார்த்தா எங்க என்ன கொன்னுருவானோ அப்படின்னா ஒரு பெண் வந்து பயப்படுறான். அப்படி இருக்கும்போது அதை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, நல்லா இருந்த பையன் திடீர்னு ஒரு நாள் கோவத்துல அடிச்சுட்டாங்க போது அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட் போயிட்டு அது ஒரு ஃபியர் கிரியேட் ஆயிடுது. அதே போல அந்த காலத்துல வந்து என்ன இருந்தாலும் அப்போ அப்படிதான் இருந்தது. ட்ரைனிங் எல்லாமே கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அந்த மாதிரி இருந்தது. இந்த காலத்து பிள்ளைங்க படிச்சு வராங்க, அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்ஸ்க்கெல்லாம் ஒர்க்குக்கு போறாங்க, ஏர்லி மார்னிங் ரிட்டர்ன் ஆகுறாங்க, நைட்ல டிராவல் பண்றாங்க. அப்படிப்பட்ட பிள்ளை அப்ப நைட்ல திடீர்னு அடிக்கிறாங்க போது அவளுக்கு அங்க அப்படி அடிக்கிறவன் கூட இருக்கிற அந்த ட்ரஸ்ட் அந்த இடத்துல பிரேக் ஆயிடும். எப்படி என்ன கொன்னுருவானோ அப்படிங்கிற ஒரு ஃபியரோடவே அவன் கூட இருக்க முடியும் அப்படின்னு அந்த பிள்ளை யோசிச்சிருக்கலாம். உடனே அவங்க அப்பாவுக்கு சொல்லி என்ன கேப் புக் பண்ணி அந்த பிள்ளை போயிட்டா. இன்னொன்னு படிச்ச பிள்ளை, அவளுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு, அந்த சிஸ்டம் அவளுக்கு தெரியும், அவளை செக்யூர் பண்றதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஹோப் இருக்கு. அதனால அந்த பிள்ளை போயிட்டா. இது ஒரு பக்கம் நம்ம யோசிக்க வேண்டியதுன்னா, இது ஒரு அடிச்சுட்டாங்கிறதுக்காக கவுன்சிலிங் அந்த பையன் எவ்வளவு சாரியம் கேட்டிருக்கான், எவ்வளவு நல்லாதான் பார்த்திருக்கான் அந்த பிள்ளைய. அதுக்காக கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு அந்த பிள்ளை முடிவெடுத்தது. கொஞ்சம் இந்த காலத்து பிள்ளைங்களை யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நான் என்ன கேட்கிறேன்னா, இதை நியாயப்படுத்துற மாதிரி ஒரு பிரசங்கத்துல, அதுவும் அது லைவா போயிட்டு இருக்குது யூடியூப்ல, அன்னைக்கு சண்டே மேத்ஸ்ல. இதை சொல்லும் போது அப்ப இந்த ஜெனரேஷனுக்கு எப்படி அது மனசுல பதியும் அப்படின்னா, அடிச்சதுக்கு வந்து ஒரு பொண்ணு கோச்சிட்டு போயிட்டானா அது வந்து ஒரு பெரிய தப்பு. ஆனா அவன் அடிச்சது இவ்வளவு பெரிய தப்பு, நீ ஒரு பொண்ணை அடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேரு பிரசங்கத்துல சொல்றீங்க, எத்தனை ஃபாதர்ஸ் இத பிரசங்கத்துல இன்சிஸ்ட் பண்றீங்க. ஒரு ஆணாக இருந்த ஒரு பெண் மேல நீ கை வைக்கிறது அது ஆண்மைக்கு அழகு கிடையாது, அது ஆண்மையே கிடையாது. ஒரு பொண்ணு கிட்ட கை வாங்குறது வந்து ஆண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அவேர்னஸ், அந்த ஒரு என்லைட்டன்மெண்ட் எத்தனை பிரசங்கங்களை கொடுக்குறோம். இன்ன வரைக்கும் பிரசங்கங்கள் கூட இப்படியெல்லாம் தொடர்ந்துட்டு இருக்குது. அடிச்சுட்டுனால கோச்சிட்டு போயிட்டா அது என்ன பயம், ஒரு எங்க கொன்னுருவானு தான் பயம் வரும். இன்னொன்னு, இந்த காலத்து பிள்ளைங்க பிராக்டிக்கலா இருக்காங்க, உனக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்கு, சரி போய் நிம்மதியா அம்மா அப்பா கூடவா விரும்பலாம், இப்படி பயந்துட்டே கூட இருக்கிறதுக்குன்னு அந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆயிடுது. இப்போ நான் அந்த பிள்ளை பண்ணதை நியாயப்படுத்த விரும்பல, பொறுத்து இருந்திருக்கலாம். அவளோட சிச்சுவேஷன், அவ என்ன ஃபேஸ் பண்ண, அவ என்ன ஃபீல் பண்ணாங்கிறது அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியும்.